நண்பர்களுக்கு ஒரு சிறிய பதிவு. நம்மள ரஜினிகாந்த் சாரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரஜினிகாந்த் சார் வாழ்ந்த உலகத்தில் நம்மளும் வாழ்கிறோம்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போல்லாம் மனிதர்கள் எவ்வளோ புகழ் உச்சிக்கு சேர்ந்தாலும், எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோடு எளிமையாக வாழக்கூடியவர் தான் நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவர் அதான் சொல்ல, நம்ம எவ்வளோ பணம் புகழ் உச்சியில் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் ஆன்மீகம். ரஜினி சார் மனிதர் பாதி, ஆன்மீகம் பாதி, எளிமை பாதி, மீதின்னு வாழ்கிற மனிதர் தான் அவர். அவருக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது, ஏகப்பட்டவரோட உறவுகள் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் அவர் பேசும்போது நல்ல, அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆன்மீக சக்தியை அவர்கிட்ட இருக்குது. அதனால் நம்மளை எவ்வளோ புகழ் உச்சிக்கு, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது நம்ம ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும். அதை தான் அவர் கையில் வச்சிருக்கு. அதனால தான் அவர் இப்பவும் எளிமையாக தன்னடக்கத்தோட எவ்வளோ புகழ் வச்சிருந்தாலும் அவளால் இருக்க முடியுது.